அரசியலில் முக்கிய இடத்தை பிடித்துள்ள அதிமுக மக்களின் வாழ்வாதாரத்தை மையமாக கொண்டு பல கட்டங்களாக தேர்தல் வாக்குறுதிகளை வெளியிட்டு வருகிறது. குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் வெளியிடப்பட்ட 3ஆம் கட்ட தேர்தல் வாக்குறுதிகள் சமூக நலன், பொருளாதார வளர்ச்சி மற்றும் இளைஞர் முன்னேற்றம் ஆகிய 3 தளங்களையும் மையமாக கொண்டதாக அமைந்துள்ளது. முதலில் மகளிர் நலன் தொடர்பான வாக்குறுதிகள் குறிப்பிடத்தக்கவை. பெண்கள் சுயநிறைவை அடைய உதவும் வகையில் சுய உதவி குழுக்களுக்கு அதிக வட்டியில்லா கடனுதவி, குடும்ப தலைவிகளுக்கு மாதாந்திர நிதியுதவி, வேலைவாய்ப்பில் பெண்களுக்கு முன்னுரிமை போன்ற திட்டங்கள் முன்வைக்கப்பட்டுள்ளன. இது குடும்பங்களின் பொருளாதார நிலையை வலுப்படுத்தும் நோக்கத்துடன் வடிவமைக்கப்பட்டுள்ளது. அடுத்தது இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பு மற்றும் திறன் மேம்பாட்டு திட்டங்கள் முக்கியமாக பேசப்படுகிறது. அரசு மற்றும் தனியார் துறையில் புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்குதல், தொழில் தொடங்க விரும்பும் இளைஞர்களுக்கு மானிய உதவி, ஸ்டார்ட் அப் நிறுவனங்களுக்கு சிறப்பு ஊக்கத்தொகைகள் வழங்குதல் போன்ற வாக்குறுதிகள் இடம்பெற்றுள்ளன. இதன் மூலம் வேலையில்லாமை குறைந்து தமிழகத்தின் உற்பத்தி திறன் அதிகரிக்கும் என கூறப்படுகிறது. விவசாயத்துறையிலும் அதிமுக பல முக்கிய வாக்குறுதிகளை முன்வைத்துள்ளது. விவசாய கடன் தள்ளுபடி, பாசன வசதிகள் மேம்பாடு, உற்பத்தி செலவை குறைக்கும் உதவி திட்டங்கள், விவசாய பொருட்களுக்கு உறுதியான குறைந்தபட்ச ஆதரவு விலை போன்ற விவசாயிகளின் நலனை பாதுகாக்கும் நோக்கத்துடன் அறிவிக்கப்பட்டுள்ளன. குறிப்பாக நீர்ப்பாசன திட்டங்கள் மற்றும் அணைகள் பராமரிப்பு குறித்து தனி கவனம் செலுத்தப்படுவது குறிப்பிடத்தக்கது. கல்வித்துறையில் அரசு பள்ளிகளின் தரத்தை உயர்த்துதல், மாணவர்களுக்கு இலவச பயிற்சி மையங்கள், உயர்கல்விக்கு கல்வி கடன் வட்டி சலுகைகள் போன்ற திட்டங்கள் முன்வைக்கப்பட்டுள்ளன. தொழில்நுட்ப கல்வி மற்றும் டிஜிட்டல் கற்றல் வசதிகளை ஊக்குவிக்கும் முயற்சிகளும் இதில் அடங்கும். சுகாதாரத்துறையில் மாவட்டத்திற்கு ஒரு மேம்பட்ட அரசு மருத்துவமனை, இலவச சிகிச்சை திட்டங்கள் விரிவாக்கம், கிராமப்புறங்களில் முதன்மை சுகாதார மையங்கள் அதிகரித்தல் போன்றவை இடம்பெற்றுள்ளன. இது பொதுமக்கள் குறைந்த செலவில் தரமான சிகிச்சை பெற வழிவகுக்கும் என வலியுறுத்தப்படுகிறது. மேலும் அடிப்படை வசதிகள் மேம்பாட்டிலும் அதிமுக கவனம் செலுத்தியுள்ளது. புதிய சாலைகள், குடிநீர் திட்டங்கள், நகர்ப்புற மேம்பாடு, வீடில்லாதவர்களுக்கு வீடுகள் வழங்குதல் போன்ற வாக்குறுதிகள் சமூக முன்னேற்றத்தை நோக்கமாக கொண்டுள்ளன. 3ஆம் கட்ட தேர்தல் வாக்குறுதிகளில் குறிப்பாக சமூக நீதியும் பொருளாதார சீரமைப்பும் வலியுறுத்தப்படுகின்றன. சிறுபான்மையினர் நலன், முதியோர் ஓய்வூதியம் உயர்வு, மாற்றுத்திறனாளிகளுக்கு கூடுதல் உதவித்தொகை போன்ற மனிதநேய அடிப்படையிலான திட்டங்களும் இடம்பெற்றுள்ளன. மொத்தத்தில் அதிமுக வெளியிட்டுள்ள அனைத்து கட்ட தேர்தல் வாக்குறுதிகளும் பெண்கள், இளைஞர்கள், விவசாயிகள், தொழிலாளர்கள், மாணவர்கள் மற்றும் மூத்த குடிமக்கள் என சமூகத்தின் அனைத்து தரப்பினரையும் உள்ளடக்கிய வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. எடப்பாடி பழனிசாமி அவர்களின் 3ஆம் கட்ட தேர்தல் அறிவிப்புகள் இதற்கு முன் வெளியிடப்பட்ட வாக்குறுதிகளின் தொடர்ச்சியாகவும் மாநிலத்தின் ஒட்டுமொத்த வளர்ச்சியை நோக்கிய ஒரு விரிவான அரசியல் பார்வையாகவும் அமைந்துள்ளது. இந்த வாக்குறுதிகள் செயல்படுத்தப்படும் போது தமிழகத்தின் பொருளாதாரம் வலுப்பெற்று சமூக நீதியும் சமத்துவமும் மேலும் உறுதியாகும் என்ற நம்பிக்கையை அதிமுக வெளிப்படுத்தி வருகிறது.